டிஜிட்டலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சகுந்தரா. இன்னைக்கு அன்பாக்சிங்க்கு மற்றொரு புது ஃபோன் வந்திருக்கு. என்ன ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா Vivo V17. ஸோ இந்த ஃபோன் தான் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் நான் இங்கே உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலே வந்து ஸ்பெக்ஸில் எங்கள் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னா 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜோட வகை தான் என்கிட்ட இருக்குது. இந்த ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணியதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி Vivo V17 Pro ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேமரா ப்ளஸ் வந்து 12 செல்ஃபி கொடுத்துருந்தாங்க. அது பாப்அப் செல்ஃபி. ஆனால் இதில் ஒரு புது விதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது தகுந்த மாதிரி இதில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க முடியுது. 4 கேமரா ப்ளஸ் வந்து 32 செல்ஃபி கேமரா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நைட் மோடு இப்படிலாம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது ப்ளஸ் வந்து என்ன நல்லது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம் வாங்க. பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு பாக்ஸ் வருது. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே ஸ்பெக்ஸ் இருக்குது. அதை தவிர வந்து சிம் இஜெக்டர் டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு படிச்சுக்கலாம். இந்த டூல்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக விவோ கொடுத்துருக்காங்க. என்னமோ தோசை கரண்டி மாதிரியே இருக்குது பார்க்க. அந்த மாதிரி தான் ஒரு லுக் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஸோ இதை இங்கே இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இது என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா இதுதான் சார்ஜர். அதாவது சார்ஜர் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் சி போர்ட். ஸோ டைப் சிங்கிறதுனால Vivo V70 டைப் சி கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ இதையும் நம்ம இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு சிலிக்கான் கேஸ் கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட சைஸு இது கேஸ் கவரை பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இன்னமும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பார்த்துருவோம் அது என்னென்னு. ஸோ இப்போ நாம் இந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே நமக்கு அழகான ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருதுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பவர் ஆன் பண்ணிடலாம். இந்த ஃபோன் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லீக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த ஃபோனை வந்து நம்ம இப்போ சைடில் வச்சுட்டு அதுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கிறத முதல்ல முடிச்சிருவோம். அப்புறம் ஃபோனுக்கு வரேன். இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது ஆஹா, அழகான ஒரு ஹெட்ஃபோன் பார்க்க செம்மையாக இருக்குது. எந்த ஃபோனில் இப்போ வர ஃபோனில் மேக்ஸிமம் வந்து ஹெட்ஃபோனே வரது கிடையாது. ஸோ Vivo V17 இங்கே ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம்தான், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர இவங்க சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் கனெக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யும். அதாவது 18 வோல்ட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் செய்யும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நாம் இந்த ஃபோனை பற்றி பார்க்குற நேரங்கள் வந்துவிட்டது. ஸோ இந்த ஃபோன் ஒரு 4 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கர்வ்டான ஒரு இது இருக்குது. கர்வ்டான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பேனல் வந்து ஒரு அழகான வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இது பார்க்கும்போது ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு லுக் இருக்குது. ஸோ ஒரு கிளாஸ் பேனல் மாதிரி இருக்குது. பட் ஆனால் கிளாஸ் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ப்ரீமியமான டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. லுக்கு கிளாஸியான லுக்கும் இருக்குது ரொம்பவே. பார்த்திங்க அப்படின்னா விவோ அப்படிங்கிறத பிராண்ட் நேமும் மென்ஷன் பண்ணி குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் லாங் கேமரா ப்ளஸ் வந்து எல்இடி ஃப்ளாஷும் இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபோனை வந்து நாங்கள் வந்து ஒரு பின் லாக் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து போட்டிருக்கிறதுனால ஒரு பின் லாக் பண்ணி வச்சுருந்தோம். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொண்டு இருக்குது. ஸோ ஃபோன் டிசைனை முதல்ல பார்த்துருவோம். இந்த ஃபோன் டிசைனில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து வால்யூம் ரோக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அமுக்குனா அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து வால்யூம் டிக்ரீஸும் ஆகும். ஸோ அது நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர இங்கே பவர் ஆன் ஆஃப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் ஆஃப் பட்டன் செம்மையாக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரிலும் இருக்குது. அப்படியே நம்ம அப்படி லெஃப்ட் சைடில் கிளிப்போம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்க முடியும். அதை மட்டும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது 128GB ஸ்டோரேஜ் வரைக்கும் வரதுனால மேபி உங்களுக்கு வந்து இதுக்காக யூஸ் இல்லாத அது இருக்காமல் இருக்கலாம். அதாவது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கார்டு பயன்படுத்த தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே சூப்பராக அழகாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது. இப்போ நாம் இந்த ஃபோனோட ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.44 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது 1080 by
2400 HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது. பார்க்கறது வியூஸ் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, ஆங்கிள்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட இந்த ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறக்கு ஒரு ஃபுல் வியூ ஆங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பெசல்ஸ் கிடையாது. பெசல்ஸ் இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே பார்க்கும்போது எந்த ஒரு வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் Vivo V17 Proவில் உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா, அதாவது பார்த்திங்கன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க இதில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து Vivo V17 Proவில் பாப்அப்பும் V17ல் பஞ்ச் ஹோலும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Vivo V17 Proவில் வந்து கொஞ்சம் அதாவது நிறைய பேர் வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து செக்யூர் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது உண்டு. ஈவன் நானே செல்ஃபி கேமரா வந்து பாப்அப்பில் இருந்தது அப்படின்னா செக்யூராக இருக்காது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறது உண்டு. அதனால் Vivo V17 வந்து நாம் வந்து பாப்அப் இதை வந்து பஞ்ச் ஹோல் டிசைனில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பெசல்ஸும் கம்மி பண்ண மாதிரி இருக்கும். இதனுடன் பார்க்க ஒரு நல்ல ப்ரீமியமான லுக்கில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பஞ்ச் ஹோலை கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோலோட ஸ்டோரி இதுதான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதனுடன் இந்த ஃபோன் வந்து ப்ராசஸர் பற்றி பேசையில் இந்த ஃபோன் வந்து ஒரு Snapdragon 675 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இதனுடன் Adreno 612 GPU ப்ராசஸர்லையும் ரன் ஆகுது. லைக் வந்து இந்த ப்ராசஸரை வந்து Vivo U20, ரெட்மி இந்த ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 675 ப்ராசஸரை சேமாக இங்கே கொடுத்துருக்காங்க. Galaxy M40 கூட இதே ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேமை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு. இந்த டைமில் இந்த ஃபோனில் 8GB ரேம் கொடுக்குறதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நம்ம கேமரா பற்றி பேசையில் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் எத்தனை கேமரா அப்படின்னா பஞ்ச் ஹோல் வந்து ஒரு 32 MB செல்ஃபி பஞ்ச் ஹோல் கேமரா இருக்குது. அந்த ஒரு போர்ட்ரைட் இருக்குது. எல்லா மோடும் வந்து சிறப்பாக வேலை செய்யுது. இப்போ நம்ம ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்லா தான் வருது. ஸோ போர்ட்ரைட் எப்படி இருக்குது, வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ மோட், வீடியோக்கு நீங்கள் வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஒரு அமௌண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் எந்த மாதிரி எஃபெக்டில் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. லைக் டைமர் செட்டாக இருக்கட்டும். 48 MB கேமரா கொண்ட கேமரா வந்து போய் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் 48 MB இது வந்து பேக் கேமராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமராவுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். பேக் கேமராலையும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட், போர்ட்ரைட் மோட், ஃபோட்டோ அண்டு வீடியோ மோட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டைமர் செட்டிங்கில் மோட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பின்புறம் கேமராவை பற்றி பார்க்கையில் ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க, 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் கேமரா வந்து ஒரு 48 MB செல்ஃபி கேமரா வச்சுருக்காங்க. இந்த 4 கேமரா வந்து AI வசதியுடன் வரதுனால பார்க்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது 48 MB + 8 MB + 2 MB + 2 MB. இந்த கேமரா புதுசாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பட் Vivo V17 ஒரு புது விதமான ஒரு ஆங்கிள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிரமாண்டமாக ரொம்ப கண்கவரும் வகையில் அழகாக இருக்குது. சப்போஸ் நாங்கள் இது வந்து வீடியோ ஷூட்டை எடுக்கும்போது கூட அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு க்ளாஸியான லுக்கில் இருக்கிறதுனால அப்படி கண்ணாடி போல் இது தெரியுது. அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ Vivo V17 ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குது. இந்த குவாட் கேமரா வந்து புதுசாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பேட்டரி பற்றி பேச நேரம் வந்தாச்சு. இந்த ஃபோனில் வந்து ஒரு 4500 mAh பேட்டரி இருக்குது. இதனுடன் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் செய்யுது. ஸோ செல்ஃபி கேமரா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு 32 MB செல்ஃபி கேமரா இருக்குது. பின்னாடி கேமராவும் சொல்லியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா அதை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். வேறு இது கொண்டு விலை ப்ரைஸும் சொல்லலை. அந்த ப்ரைஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ Vivo V17 எப்படி இருந்தது அதையும் சொல்லுங்கள். Vivo V17 Pro பிடிச்சிருந்ததா அல்லது Vivo V17 பிடிச்சிருக்கா? எனக்கு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ இந்த ஃபோனில் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் கிடையாது, கொஞ்சம் நல்ல ரேஞ்சை வந்து கொடுத்துருக்காங்க, அள்ளி வீசியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் கேமரா என்ன கரெக்டாக இருக்கா? 32 செல்ஃபி கேமரா எப்படி வேலை செய்யுது? கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்லணும் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கிறதுங்கிறத நான் கேமரா டெஸ்ட்டோ அல்லது ஒரு கம்பேரிசன் வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.